வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோவில் வல்ற கோயில் என்ற ஆலய வரலாறும் எப்படி வல்ற கோயில் உருவான என்ற ஒரு சிறிய கதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறேன். வல்லிப்புற கோயில் இலங்கை என்ற வட மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் என்ற ஒரு மாவட்டத்தில் பருத்துறைக்கு அருகில் இருக்கிற வல்லிபுரம் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற இடத்துல உள்ள ஒரு விஷ்ணு ஆலயம்தான் இந்த ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோயில். மூர்த்தி, தீர்த்தம், தலம் ஆகிய மூன்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட மிக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக வல்லிபுர ஆழ்வார் கோயிலும் விளங்குகின்றது. பின் குறிப்பு: இந்த வீடியோவில் வர்ற விடயங்களை நான் இணையதளத்தில் பார்த்து அறிந்து கொண்டது தான். என்னுடைய கருத்துக்கள் எதுவும் இல்லை. இணையதளத்தில் இருந்த வரலாறும் கும்பாபிஷேக மலர் மற்றது சில வாசிப்பு தலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட விடயங்களைத்தான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏதாவது குறை இருப்பின் அதை மன்னித்தருளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய வரலாற்றை சுருக்கமாக பார்த்தோம்னால், முந்திய ஒரு காலத்தில் இந்த பகுதியில் வள்ளி நாச்சியார் என்ற பெண்மணி இருந்தவராம். அவர் படகில் சென்று கொண்டிருக்கும் போது அவரது மடியில் மீன் ஒன்று துள்ளி விழுந்தது. பின்னர் அந்த மீன் ஸ்ரீ சக்கரம் ஒன்றை வள்ளி நாச்சியாரிடம் கொடுத்துவிட்டு கடலில் மீண்டும் துள்ளி குதித்து மறைந்ததாம். வள்ளி நாச்சியார் அந்த சக்கரத்தை வழிபட்டு வந்தாராம். பின்னர் அந்த பகுதியில் ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த ஆலயத்தில் வழிபாடு நடந்து வந்தது என்று சொல்லி வரலாறு கூறுகிறது. அதுதான் ஸ்ரீ வல்லிபுர கோயிலாக மீண்டும் கட்டியமைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு வருது இந்த ஆலய வரலாற்றில். பொதுவாக விஷ்ணு ஆலயங்களில் மூலமூர்த்தி நின்ற கோலத்திலோ அமர்ந்த கோலத்திலோ கிடந்த கோலத்திலோ காணப்படுவர். ஆனால் இந்த கோயிலில் மூலமூர்த்தியாக விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம்தான் என்று உள்ளது. இந்த கோயில் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஆயினும் பின்னர் பல்வேறு தருணங்களில் புனரமைக்கப்பட்டுள்ளது. வல்லிபுர கோயிலில் இருக்கிற ராஜகோபுரத்தின் அத்திவாரம் 1980ஆம் ஆண்டு அத்திவாரம் இடப்பட்டது. ராஜகோபுரம் 71 அடி உயரமும் 7 தளங்களை கொண்டதாகவும் இருக்குது. இந்த ராஜகோபுரத்தை கட்டுறதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த சிற்பிகள் உதவி செய்ததாகவும் அவர்கள் கட்டி கொடுத்ததாகவும் ஆலய வரலாறு கூறுது. இப்போ நீங்கள் பார்க்குற தோட்டம்தான் 1960 இருந்தது. 60க்கு பிறகு பல்வேறு தருணங்களில் புனரமைக்கப்பட்டு 1980ஆம் ஆண்டு இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்ட தொடங்கினது கும்பாபிஷேக மலரில் சொல்லப்பட்டிருக்கு. இக்கோயிலின் திருவிழா 17 நாட்களை கொண்டது. கொடியேற்றத்துடன் தொடங்கி முதல் 6 நாளும் உள்வீதி உலாவரும் திருவிழாக்கள். இந்த 7ஆம் நாள் வெளிவீதி உலாவரும் திருவிழா. அதைத் தொடர்ந்து 8ஆம் நாள் குளக்கட்டு விநாயகருக்கு தரிசனம் செய்கிற திருவிழா. 9வது நாள் திருவிழா வெண்பொங்கல் திருடல். 10வது நாள் திருவிழா துகில் திருவிழா. 11வது நாள் திருவிழா பாம்பு நடனம். 12ஆம் நாள் திருவிழா கம்சன் போர். 13ஆம் நாள் திருவிழா வேட்டை. 14 சப்பரம். 15வது நாள் திருவிழா தான் தேர் திருவிழா. 16வது நாள் திருவிழா கடல் திருவிழா. 17வது பட்டுத்தீர்த்த திருவிழா. அதோட திருவிழா நிறைவடையும். மாயவனை தரிசிக்க வர அடியார்கள் முதல்ல போய் வழங்குற இடம் குளக்கட்டு சித்தி விநாயகர். அங்கே போய் வழங்கிட்டு தான் மாயவனை வழிபடுறதுக்கு வர்றவ. குளக்கட்டு பிள்ளையார் மாயவண்ட இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் தான். முதல்ல ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்திருக்கும். குளக்கட்டு விநாயகர்கிட்ட போய் வழிபடுறது எப்படி என்று சொல்லி. இந்த கோயிலில் ஆவணி மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி மிக விமர்சையாக கொண்டாடப்படும். நரகாசூரன் சம்பவம் தீபாவளி தினத்தன்று மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவை வழிபாடு நடைபெறும். இது மார்கழி தோய்ச்சல் என்று மக்கள் சொல்கிறவ. பொதுவாக விஷ்ணுவுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாளாக கருதப்படுறது. விஷ்ணு ஆலயங்கள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையில் விசேஷமாக பூசைகள் நடைபெறுறது வழக்கம். இந்த ஆலயத்திலும் அப்படித்தான் விசேஷ பூசைகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வல்லிபுரம் கோயிலில் கடல் தீர்த்தம் ஆறு இடத்து தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். இந்த கடல் தீர்த்தம் ஆறு இடம் இப்போ அமைதியாக இருக்குது. இங்கே ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது. இந்த ஆர்மி கேம்பில் உள்ளவேல் வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள கிணத்துல வந்து குளிக்கிறத காணத்தக்கதாக இருந்தது. இந்த ஆலயத்தின் கடல் தீர்த்தம் வந்து புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமி தினத்தந்து வந்து நடைபெறுறது. இந்த ஆலயத்தின் அந்த தீர்த்தத்தை பார்க்குறதுக்காக ஜாழ்ப்பாணத்திலேருந்தும் இலங்கையிலேருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து உணர்வு பூர்வமாக வழிபட்டுட்டு மாயவன்ட அருளையும் பெற்றுட்டு போகிறவ. வல்லிபுரம் ஆழ்வார்கிட்ட மூலமூர்த்தியை வந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து மணலுக்காலையும் குன்றுக்காலையும் புதருக்காலையும் வந்து அடியார்கள் வந்து தூக்கி சென்று, அதுக்கு முன்னால் ஆஞ்சநேயரையும் தூக்கி சென்று தீர்த்தமாடிட்டு கால்நடையாகத்தான் போயிட்டு கால்நடையாக திரும்பி வர்றது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது பார்க்க. இதை பார்க்குறதுக்கே வந்து இலங்கையிலேருந்து மக்கள் திரளாக வர்றவ. அதுவும் சாமியை தூக்கி கொண்டு அடியார்கள் நடந்தும் போக மாட்டார்கள், ஒரே ஓட்டமாகத்தான் போவார்கள். 3 கிலோமீட்டர் ஓடி போவது வந்து ஒரு கடினமான விஷயம். அதை வந்து அடியார்கள் இலவாக செய்து அன்றைக்கு முடிப்பார்கள். இந்த இடத்துல வந்து இருந்து மாயவனை தரிசிக்கிறது வந்து ஒரு குடுப்பனை இருக்க வேண்டும் என்று தான் சொல்லுவேன் நான். மணல்பட்டிக்கு மேலால் ரோனை விட்டு எடுக்க இந்த மணல்பட்டியில் வந்து ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருந்தது. இந்த ஆர்மி கேம்ப் இருக்கிறதால தான் இந்த மணல்பட்டியாவது காப்பாற்றப்பட்டு வருகிறது. முந்தி எனக்கு தெரிஞ்ச காலத்தில் 3 மணல்பட்டிகள் வந்து பக்கத்தை இருந்தது. பார்க்கவே ஆசையாக இருக்கும். 3 மணல்பட்டியிலையும் வந்து மேலேறி விளையாடுற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. இப்போ அப்படியே ஒரு மணல்பட்டிகள் வந்து இந்த ஏரியாவில் இல்லாமல் போயிட்டது. ஒரே ஒரு மணல்பட்டி தான் இப்போ இருக்குது. இந்த மணல்பட்டி வந்து எவ்வளோ காலம் இருக்குமென்று தெரியலை. முந்தி பார்க்க இந்த கெரஃபுல்லாகி மணல்பட்டியாக தான் இருந்தது. இப்போ அதை காண கிடைக்காதது ஒரு கவலைக்கிரமான விடயம்தான். எனினும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.